இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து விசுவாசத்தை பயிற்சி பண்ணி அதை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை பற்றி அங்கலாய்க்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, மற்றவனுக்கு இருக்க குறைவுபட்டு இருக்க தேவையில்லை. எனக்கு என்ன வேணுமோ, கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் என்னுடைய விசுவாசத்தை கொண்டு நான் எடுத்துக்கொள்ள முடியும். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றுமாய் இழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் இழுத்து கொண்டார். அவரின் அன்பு மாறாதமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதமே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். முதல்ல என்ன கொடுக்கப்பட்டது மனுஷனுக்கு? இந்த பூமியே அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. இப்போ திரும்ப பெற்றுத்தர்றாருன்னா எதை பெற்றுத்தர்றாரு? அதோட கொஞ்சம் குறைவா இல்லை. இப்பொழுதும் அதையத்தான் திரும்ப பெற்றுத்தருகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த சுதந்திரம் தான் நாம் சுதந்திரர் என்று சொல்லப்படுகிறது. சுதந்திரர் என்கிறத விட தமிழில் இன்னொரு சிம்பிள் வார்த்தை யூஸ் பண்ணால் எல்லாருக்கும் நல்லா புரியும், வாரிசுகள். அந்த தேவன் நமக்காக உண்டாக்கினவைகளுக்கு நாம் வாரிசுகள். சுதந்திரம் என்று சொன்னால் நாம் போய் சம்பாதிச்சதில்லை, நமக்காக நம்ம தாத்தா பாட்டி சம்பாரித்து வச்சது, இல்லை தாய் தாப்பன் சம்பாரித்து வச்சது. நம்ம அவர்கள் எண்ணி பார்த்து நம்ம பற்றி யோசித்து பார்த்து நமக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நமக்கு ஏதாவது வச்சுட்டு போகணுமேன்னு சொல்லி ஏதோ ஒரு நிலத்தையோ வீட்டையோ ஒரு சொத்தையோ பணத்தையோ என்னத்தையோ ஒன்று வச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா? அதுபோல தான் நாமளே அப்படி பண்ணுறோன்னா, இன்றைக்கி பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் சிலர்லாம் டெபாசிட் பண்ணுறாங்க. ஒரு 10,000 ரூபா போட்டு வச்சுட்டு 21 வயசில் எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும் போது உங்கள் பரலோக பிதா உங்களை விட 1000 மடங்கு நல்லவர். அவர் நமக்கு நல்ல காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரலோக தகப்பன்
ஆயிரக்கணக்கான மடங்கு நல்லவர் மட்டுமல்ல, அவர் வல்லவரும் கூட. அவர் நம்ம உலக பிரகாரமான தகப்பன்மார் நமக்கு கொடுப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நமக்கென்று வைத்திருக்கிறார். அதான் சுதந்திரம். நான் சம்பாதிக்கல, அவர் சம்பாதிச்சு வச்சார். நான் சிலுவைக்கு போகல, நான் மறிக்கலை, நான் ஒன்றும் பண்ணலை. ஆதாம்னு ஒரு மனுஷன் இழந்து போனாத, இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து அதை எனக்காக திரும்ப சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எனக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் ஒன்றும் பண்ணல, அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதுதான் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம். நான் இப்போ சுதந்திரராகிவிட்டேன். எனக்கு என் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்காக அவர் செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவருக்கெல்லாம் இருக்குது. அவர் ஏன் வந்தார், ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிரோடு எழுந்தார், ஏன் பாடுபட்டார், எனக்கு இதை பெற்றுத்தரும்படியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். வேத புஸ்தகம் இந்த சுதந்திரம் என்ன என்பதை நமக்கு விவரிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இங்கே முழுக்க முழுக்க இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த சுதந்திரம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இது என்னன்னு இன்னும் தெளிவாக ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். பைபிளை திறந்து வச்சுங்க. ஏன்னா சிலர் வந்து ஏதோ கதை அடிக்கிறாரு இவருன்னு நினச்சக்கூடாது. ஏதோ ஒன்றுலேருந்து எடுத்து சொல்கிறாரு, எங்கேயோ படிச்சுட்டு வந்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வச்சுருக்க அதே பைபிளை தான் நானும் வச்சுருக்கேன், அதே தான் வாசிக்கிறேன். பைபிளில் தான் இருக்குது. ஒருவேளை இத்தனை வருஷம் வாசித்தப்போ அதை விட்டுருப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் கூட பல வருஷமாக வாசித்துட்டு இதை கோட்டை விட்டுட்டேன். ஒன்றும் வேணான்னு தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் நான். எனக்கு இந்த பூமியில் ஒன்றும் வேண்டாம், நிலமும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், வீடும் வேண்டாம், ஒன்றும் வேணான்னு தான் பாட்டு பாடினேன். அப்புறம் இப்போ தான் நிறுத்தினதை நிறுத்தி இப்போ கொண்டா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுது, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு என்ன உடனே அவனுக்கும் நமக்கு என்ன சந்தங்க? அவன் வேற ஜாதிக்காரன், அவன் வேற இனம், அவனுக்கு சந்ததிக்கு தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அதாவது அவனுடைய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அவன் சந்ததிக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம் வந்து வெறும் அவனுடைய அந்த சரீர பிரகாரமான சந்ததிக்கு மட்டும் தகப்பன் இல்லை. வேதத்தை சரியாக வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவன் தகப்பனாகி விட்டான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில் மரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மூலமாக ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகி விட்டான். அப்போ இந்த ஆபிரகாமை தகப்பனாய் கொண்டிருக்கிற எல்லா சந்ததியாருக்கும், ஒரு சந்ததி இல்லை, சரீர பிரகாரமான சந்ததி மட்டுமல்ல, எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி, எல்லாரும் சொல்லுங்கள், எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி என்று என்பது பறந்து விரிந்து கிடக்கிற ஒன்று, வெறும் யூதர்கள் மட்டும் இல்லை. அதனால தான் தேவன் அன்னைக்கே சொல்லிட்டார் அவனுக்கு, வானத்தின் நட்சத்திரத்தை பார், அது உன்னால் என்ன கூடுமா, உன்னுடைய சந்ததி இப்போ வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, எண்ணிக்கை கடங்காத வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும்னு சொன்னார். ஏனென்று சொன்னால் அவனுடைய சந்ததி வெறும் யூதர்கள் அல்ல, அவங்கள எண்ணிடலாம். இது வந்து எண்ணுக்கடங்கா ஜனத்திரளால் அடங்கி இருக்கும் அவனுடைய சந்ததி, விசுவாசிக்கிற மக்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு பாருங்க, இவங்க சொல்றதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. இது உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் எனக்காக உண்டாக்கப்பட்டது, இதில் உள்ளவைகளெல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பயனுக்காக உண்டாக்கப்பட்டது. இதில் ஏதாவது நமக்கு தேவையா, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு, நாம் நன்றாக இருப்பதற்கு, நாம் கடவுளுடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது தேவையா, ஏதாவது உபகரணங்கள் தேவையா, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது நமக்கு தேவையா? இன்றைக்கு அது ஒருவேளை நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம், நாம் அதுக்கு ஒருவேளை இன்றைக்கு நம்ம கையில் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அது நம்முடையது, அது இங்கே இருக்குது, அதை நாம் சொந்தம் பாராட்ட வேணும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்வது? போய் யாரையாவது விரட்டி அடிச்சுட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. பிடுங்கி சுரண்டி இப்படிலாம் பண்ணி இது பலாத்காரம் பண்ணி எல்லாம் எடுக்க முடியாது. எப்படி எடுத்துக்கொள்ள வேணும்? விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேணும், விசுவாசத்தில் சொந்தமாக்கி கொள்ள வேணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் விசுவாசத்தை நல்லா கற்றுக்கொள்ள வேணும். இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று இல்லையா, இல்லைன்னு சொன்னால் என் கையில் இல்லையே ஒழிய இந்த உலகத்தில் எனக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என் கையில் இல்லாததை
நான் என்ன பண்ண வேணும்? விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இல்லாததை இருக்கிறதா மாற்ற வேண்டும். இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு அது இருக்கிறதாக மாற வேணும். ஆபிரகாம் பாருங்க, இந்த விசுவாசத்தை நல்லா கற்றுக்கிட்டான். அதனால தான் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். என்ன ஆபிரகாமுடைய கதை? 100 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, வாரிசு இல்லை. வாரிசு இல்லாத ஒரு பெரிய பணக்காரன். எப்படி வாரிசை உண்டாக்குறது? இல்லை, அவனுக்கு வாரிசு இல்லை. ஆனால் கடவுள் என்ன சொல்லிட்டாரு? உலகத்தை நீ சுதந்தரிப்ப, நீ மட்டும் இல்லை உன்னுடைய சந்ததியும் சுதந்தரிக்கும். சரீர பிரகாரமான சந்ததின்னு ஒன்று இருக்க போகுது இவனுக்கு, ஆவிக்குரிய சந்ததின்னு ஒன்று இருக்க போகுது. ஆனால் இப்போ அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு சந்ததி இல்லை. ஆகவே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ உன் சந்ததியும் தான் இதுக்கெல்லாம் சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்ததியே இல்லையே இவனுக்கு, எப்படி சந்ததியை உண்டாக்குவது? அவன் பார்த்தான் கடவுள் எப்படி எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைக்க ஆரம்பித்தார். அப்போ இவன் என்ன பண்ணான்? நானும் இல்லாதவைகளை இருக்கிறவள் போல் அழைக்க போகிறேன். 100 வயசு ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப் போகிறேன். அழைச்சே தகப்பன் ஆயிட்டான். ஹலோ, விசுவாசத்தில் அவன் ஒரு சந்ததிக்கு தலைவனாக மாறிவிட்டான். 100 வயசில் பிறக்கக்கூடாத குழந்தை பிறக்குது. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தை கற்றுக்கொண்டான் அவன். கடவுள் இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. இல்லையா, இல்லைன்றதை வச்சு அங்கலாச்சிட்டு இருக்கக்கூடாது, குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறதா அதை மாற்றணும். விசுவாசத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே விசுவாசத்தில் இல்லாதவளை இருக்கிறவளை போல கடவுள் அழைக்கிறாருன்னா அப்போ என்ன, அவரை மாதிரி தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ நானும் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை இல்லாத இவன் தன்னை ஆபிரகாம் என்று சொல்லி கொண்டான். கடவுள் சொன்னார்னு சொல்லி கடவுள் தான் அவனுக்கு பேர் வச்சாரு. கடவுள் என்ன ஆபிரகாம்னு சொல்லிட்டதுனால ஆபிரகாமின் பேருக்கு அர்த்தம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ பிள்ளை இல்லைங்கிறத நான் பார்க்க போகிறதில்ல. கடவுள் என்ன அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லிவிட்டபடினாலே நான் இனிமேல் அந்த பேர் தான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறேன், அதைத்தான் என் பேராக்கி கொள்ள போகிறேன், அதைத்தான் சொல்ல போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டான். இருக்கீங்களா? அநேகர் பாருங்கள், உலகத்தை சுதந்தரிப்பானுங்கிற வாக்குத்தத்தத்தை விட்டுடுறாங்க. கர்த்தர் எது நம்மளுதுன்னு சொன்னார்ன்றதை விட்டுறது. அவங்க பாக்கெட்டில் இருக்க சில்லறையை எண்ணி பார்க்குறது. சொல்லியிருக்கு பிரதர், ஆனால் ஒன்றும் இல்லை பிரதர். பைபிளில் இப்படியெல்லாம் வாக்குத்தத்தமெல்லாம் இருக்குது பிரதர், ஆனால் கையில் ஒன்றும் இல்லையே பிரதர். இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அப்போ என்ன பண்ணாங்க? எப்போ அதை பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கண்ணை இதிலேருந்து எடுத்து போட்டு எதில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க? பார்க்கறதுல வச்சுட்டாங்க. இப்போ வேலை செய்யுமா? இது வேலை செய்ய முடியாது, எதையும் சுதந்திரிக்கவே முடியாது. இப்படி அங்கலாச்சிட்டு குறை சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து பொறாமல் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை, அவன் வர வர நல்லா ஆகிட்டு போகிறான், எனக்கு வர வர நான் குறைஞ்சிக்கிட்டு போகிறேன்னு இப்படியே அங்கலாச்சிக்கிட்டே இருந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டியது தான். அப்படி தான் நிறைய பேர் முடிக்கிறாங்க பாருங்கள். பொறாமை, எரிச்சல், மற்றவங்கள பார்த்து ஒரு இது பாருங்கள், அவங்களுக்கு ஜெலசி, இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் கடவுள் பெரியவர், அவர் ஏராளமாக நமக்காக வச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னொரு ஆள் ஆசீர்வதிக்கும் போடும்போது எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் எங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கே இன்னும் நிறையா இருக்குது, நாம் போய் எடுத்துக்கலாம். ஹலோ, அங்கே இன்னும் நிறையா வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த பை மென்டாலிட்டி இருக்குது பாருங்கள். பையன்னு என்னன்னு தெரியல, இந்த பீட்சா மாதிரி ஒரு ரவுண்டாக கேக்கோ அல்லது ஒரு எதையோ இந்த ரவுண்டாக வருது பாருங்கள், அதுதான் பையன்றாங்க. கேக்கையோ அல்லது ஆப்பிள் பை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, துண்டு துண்டாக போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம். இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னு, எங்கள் குடும்பம்லாம் 9 பேர், அப்பா அம்மா, அப்புறம் நிறைய கொசுர்கள்லாம் நிறைய இருந்தது அந்த காலத்தில். இப்போ எதை வாங்கினாலும் ஒரு கேக்கை வாங்கினா பங்கு போடணும். பங்கு போடும்போது வெட்டும் போதே கணக்கு அங்கே மைண்டில் இருக்கும் அவங்களுக்கு, வெட்டுறவங்களுக்கு. என்ன இது 10, 11, 12, 13, 14 எத்தனை இருக்குதுன்னு பார்த்து அது மைண்டில் வர வர கேக்கு துண்டு வர வர சின்னதாகிட்டே போகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆசைப்பட்டு கொஞ்சம் பெரிய துண்டாக கொடுங்களேன்னா என்ன சொல்லுவாங்க? மற்றவங்கள நினச்சிப்பார். ஒன்றை மட்டும் நினச்சி நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? மற்றவங்களையும் நினச்சிப்பார். இப்படி மற்றவங்கள நினச்சி பார்த்தே தான் நான்லாம் வாழ்ந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் பத்தாதே, எல்லாருக்கும் வேணும். இந்த ஒரு சின்ன கேக்கை வச்சு அத்தனை பேருக்கும் துண்டு போடணும். மற்றவங்கள நினச்சிப்பார், பார்த்து சாப்பிடு, இந்தா மற்றவங்கள நினச்சிப்பார். இப்படி தான் இருந்தோம். இதுதான் வாழ்க்கை. இந்த பை மென்டாலிட்டி அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்துடுறோம். கர்த்தர் என்ன ஒரு பையை வச்சுக்கிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் பங்கு போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? பிரதர் நம்மளுக்கு ரொம்ப ஒன்றும் அதிகமாக வேணாம் பிரதர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லா தேவையும் இருக்குது, அதனால் நான் கர்த்தர் இடத்துல ஒன்றும் கேட்குறதில்ல. ஏன்னா இவங்க கேட்டால் மற்றவங்களுக்கு குறைஞ்சிடணும் அவங்களுக்கு. அந்த புத்தியை முதல்ல அழுத்துங்க. ஏன்னா
கர்த்தர் வந்து உங்கள் ஊர் அப்பா அம்மா மாதிரி இல்லை, உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி இல்லை. அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், குறைவற்றவர். அவர் ஒரு பைய வச்சுக்கிட்டு எப்படி பங்கு போடலாம், யாருக்கு எவ்வளோ சின்ன துண்டா தரலான்னு பார்த்துக்கிட்டு இல்லை. அவர் சொல்லார், எவ்வளோ வேணா எடுத்துக்கோ, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் இது ஆய்ப்போனா இன்னும் கொஞ்சம் உண்டாக்க முடியும் அவரால். அதனாலதான் பூமியை உண்டாக்கின போதே பொன் அந்த பூமியில இருந்ததுன்னு எழுதல, வேதவசனம் சொல்லுது பொன் விளைகிற பூமின்னு தான் எழுதியிருக்கு. வாசித்து பாருங்க அதெல்லாம். அதனால நீங்க எடுத்ததுனால ஒன்றும் குறைஞ்சிடாது, உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டதுனால மீதி பேருக்கு இல்லாமல் போயிடாது. இந்த புத்தியை முதல்ல அகற்றணும் பாருங்க. உலகம் முழுக்க இருக்க கிறிஸ்தவங்களுக்கு இதுக்கு புக்கெல்லாம் வேற எழுதுறாங்க. எப்படி எல்லாருக்கும் கரெக்டாக பங்கு போட்டு எல்லாருக்கும் இதுதான் போட்டு மெஸ்அப் பண்ணி வச்சிருக்கீங்களே. கொஞ்சம் பேருக்கு தான் எல்லாம் போய் சேர்ந்துருக்குது, மீதி பேரெல்லாம் ஏழையாக இருந்து ஒன்றும் இல்லாமல் கிடக்குறாங்க. இதுதான் உலகம். எல்லாம் பங்கு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு பங்கு போட்ட கதையாக போச்சு. பங்கு எங்கே பங்கு போட்டாங்க? எல்லாம் கரெக்டாக பங்கு போட்டு ரொம்ப நீதியாக நியாயமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தரப்போகிறோமா? எங்கே தந்தாங்க? ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த பங்கு போடுற வேலையை விட்டுட்டு ஜனங்களுக்கு விசுவாசத்தை போதித்தால், தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை போதித்தால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் குறையே கிடையாது. குறைவில்லாத உலகத்தை கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு. நம்முடைய புத்தியில தான் குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை எல்லாம் புத்தியில தான் இருக்குது ஒழிய, மைண்ட்ல தான் இருக்குது ஒழிய உலகத்தில் கிடையாதுங்க. உலகத்தில் எல்லாம் இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் தேவையான அத்தனையும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இருக்கிறீங்களா? அத்தனையும் இருக்குது. அப்ப அத்தனையும் இருக்குதுன்னு சொன்னா நான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இப்போ இல்லைனா அது இருக்குது, எடுத்துக்கொள்ள வேணும். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து விசுவாசத்தை பயிற்சி பண்ணி அதை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை பற்றி அங்கலாய்க்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, மற்றவனுக்கு இருக்கேன்னு குறைவுபட்டு இருக்க தேவையில்லை. எனக்கு என்ன வேணுமோ, கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் என்னுடைய விசுவாசத்தை கொண்டு நான் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நான் நாளைக்கு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதை விசுவாசித்து கொண்டிருக்கிறேன், கண்டிப்பா சொந்தமாக்குவேன். இருக்கீங்களா? அதுதான் அப்ரோச் வாழ்க்கைக்கு. இப்போ திருப்பங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 21 இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. எல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. எல்லாம் உங்களுடையது. எல்லாம் உங்களுடையது. நான் நல்லா சொல்லுங்களேன், எல்லாம் உங்களுடையது. எல்லாம் என்னுடையது. எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது இல்லை, இது இல்லை பிரதர், இது ரொம்ப கஷ்டம் பிரதர், இது இல்லை பிரதர், முடியாது பேசக்கூடாது. எல்லாம் என்னுடையதுன்றதை தான் பேசணும். ஏன்னா எல்லாம் என்னுடையதுன்னு வேதம் சொல்லுது. அப்புறம் நான் இல்லை பற்றாக்குறையை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் எல்லாம் என்னுடையதுன்னு வேதம் சொல்லிட்டதுனால இனிமேல் என் பேச்சையே மாற்றணும். ஏன்னா என் பாக்கெட்டில் இருக்கிறத வச்சு வேதம் சொல்லலை, கர்த்தர் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறாருங்கிறத வச்சு தான் வேதம் சொல்லுது. ஆகவே நான் பாக்கெட்டில் இருக்கிறத கவனிக்கக்கூடாது, பேங்க்கில் இருக்கிறத கவனிக்கக்கூடாது, என் பேரில் இருக்க பத்திரத்தை கவனிக்கக்கூடாது. எதை கவனிக்கணும்? இதை கவனிக்கணும். இங்கே என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறார்? எல்லாம் உங்களுடையது. அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நாம் எல்லாம் சுதந்திரவாளிகள், சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். மனிதனாய் கிறிஸ்துவ அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஆதாம் இழந்து போனதையெல்லாம் இவர் சொந்தமாக்கிட்டார். இப்போ அவரை தேவன் எல்லாத்துக்கும் வாரிசாக நியமித்து நம்ம உடன் வாரிசாக ஆக்கிட்டார். நம்ம இணைச்சி விட்டார் அவரோட. யாரோட? கிறிஸ்துவோட இணைத்து விட்டு விட்டார். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கதை ரொம்ப பெரிய கதை. அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ட்ராமா மாதிரி. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது, விடுதலையானது, வனாந்திரத்தின் வழியாக வந்தது, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகிறது, அது போய் சேர்றதுக்கு அவங்க பட்ட பாடு, அவருடைய அவிசுவாசம், போய் சேராமல் போனது, போய் கடைசியில் சேர்ந்தது, இது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நான் சொல்லலை, அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரமே சொல்லுது. அது நமக்கு பாடமாக அமைந்திருக்குன்னு. அதை பார்த்து நாம் கற்றுக்கணும். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது போல் நாம் பாவம் பிசாசு ஆகியவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே நலம் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல இடத்துக்கு கர்த்தர், நம்ம நல்ல வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அடிமைத்தனத்திலிருந்து. அதுதான் கர்த்தருடைய நோக்கம். விடுதலையாகிறது மட்டும் இல்லை, கொண்டு சேர்க்கணும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. திருப்புங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி,
என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாருங்க, கர்த்தர் மைண்டை செட் பண்ணிட்டார். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்டா பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது தேசம் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குற தேசம், கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டார். அதை பற்றி அவருடைய மனதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதுதான் இல்லை, எதெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம்ட்டார். ஏன்னா பூமியே உங்களுக்கு சொந்தம். நீ எங்கெல்லாம் போய் காலை வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம்ட்டார். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த அருமையான வாக்கு தத்தங்கள், ஒருவன் உனக்கு முன்பாக நிற்பதில்லை உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் பாருங்கள் எந்த கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த கான்டெக்ஸ்ட்லனா, கர்த்தர் இவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்க வேணும்னு கர்த்தர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறார். கர்த்தர் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். நீ அதை எடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்றார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இதுக்கு நான் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன், உதவி செய்வேன், உன் கூடயே இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதே கிடையாது. ஒரு மனுஷனும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரே விதத்தில் தான் நீ அதை எடுக்காமல் போவே. அதை எப்படின்னா, உன்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தான் நீ போய் அதை ப்ரொசஸ் பண்ணாமல் போக ஒழிய, நான் உனக்கு உதவி செய்யலைன்னு எந்த காலத்துலையும் சொல்லவே முடியாது. நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யலை, நான் உனக்கு ஒத்தாசையாக இல்லை, நான் உன்னை பாதுகாக்கலை, இதெல்லாம் பேசவே முடியாது. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போ.